அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்திரனுக்கு திருஷ்டி பலம் பார்த்தோம். அதாவது திருஷ்டி பாலாத்தியாயம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஃபஸ்ட்டு மேஷத்துக்கு பார்த்தோம். இன்றைக்கி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தா என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சூரியன், சந்திரன் சூரியனை பார்த்தா அவங்க என்னென்னா ஒரு அடிமை தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக கூறப்படுகிறது. அதாவது சேவகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ரெண்டாவது, செவ்வாய் பார்த்தால் தனம் இல்லாதவனாகவும், அதாவது பண வரவு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் பார்த்தால் தன குறைவு ஏற்படும். அடுத்தது, சந்திரன் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை புதன் பார்த்தால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சில பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புதனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நம்ம மற்றவங்களை பற்றி பேசக்கூடிய அந்த தவறான வார்த்தைகளை குறைச்சிக்கணும். அடுத்தது, குரு பார்த்தால், அதாவது சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்த்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அமைப்பு. அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடாது, செவ்வாய் பார்க்கக்கூடாது. புதன் பார்த்தால் கெடுபலன் இருக்கும். குரு பார்த்தால் என்ன அப்படின்னா, எல்லோருடையும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக திகழ்வார் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. அடுத்தது, சுக்கிரன் பார்த்தால், சுக்கிரன் பார்க்கும்போது என்னென்னா ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றது சாஸ்திரத்தினுடைய கூற்று. அரசருக்கு நிகரான வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செல்வந்தராக இருப்பாங்க. அடுத்தது அரசாங்க வேலையில் இருப்பாங்க. மதிப்புமிக்க ஏதாச்சும் ஒரு தொழிலை செய்வாங்க. அடுத்தது, சனி பார்த்தால் இவர்கள் தனவந்தனாக இருப்பாங்க. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ஏதாவது ஒரு பார்வையில், அவருக்கு 3 பார்வை இருக்குது. அந்த 3 பார்வையில் ஏதாவது ஒரு பார்வையில் சனி பார்த்தால் தனவந்தனாக இருப்பார். அதாவது செல்வ வளங்கள் மிக்கவராக இருப்பார். அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனை 3 கிரகங்கள் பார்க்கும்பொழுது நற்பலன்கள் கிடைக்கிறது. குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம், சனி பார்க்கலாம். இந்த 3 பேரும் என்னென்னா இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அடுத்தது நம்ம மிதுனத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.